Audio Jungle. Audio Jungle. ஸ்க்ரீன் வந்து சிறியதாக விளங்கலாம். ஸோ வந்து உங்களோட ஃபோனை ரொட்டேட் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்துக்கொள்ளுங்க. வினாக்குள்ளே போவோம். 1 தொடக்கம் 3 வரையுள்ள ஒவ்வொரு வினாவின் கீழேயும் குறித்த ஒரு பிரசினமும் 1, 2 என்றவாறான இரு கூற்றுக்களும் தரப்பட்டுள்ளன. அந்த இரு கூற்றுக்களில் கூற்று ஒன்றை மட்டும் பயன்படுத்தி பிரசினத்துக்கு தீர்வை காண முடியுமெனின் இலக்கம் 1ஐயும், 2ஐ மட்டும் பயன்படுத்தி பிரசினத்துக்கு தீர்வை காண முடியுமெனின் இலக்கம் 2ஐயும், கூட்டு 1, 2 ஆகிய இரண்டையும் ஒன்றாக பயன்படுத்தி பிரசினத்திற்கு தீர்வை காண முடியுமெனின் இலக்கம் 3ஐயும், கூற்று 1, 2 ஆகிய இரண்டையும் வெவ்வேறாக பயன்படுத்தி பிரசினத்திற்கு தீர்வை காண முடியுமெனின் இலக்கம் 4ஐயும், 1 அல்லது 2 ஆகிய எந்த ஒரு கூற்றையும் பயன்படுத்தி பிரசினத்திற்கு தீர்வை காண முடியாதனின் இலக்கம் 5ஐயும் ஒவ்வொரு வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுங்க. சரி, பிரச்சனை முதலாவது பிரச்சனை பாருங்க. ஓர் உண்டியல் 1 ரூபா நாணயங்கள், 5 ரூபா நாணயங்கள், 10 ரூபா நாணயங்கள் ஆகியவற்றை கொண்டு நிரப்பப்பட்டுள்ளது. அதில் உள்ள 10 ரூபா நாணயங்களின் எண்ணிக்கை 5 ரூபா நாணயங்களின் 2 மடங்காகும். அத்துடன் அதில் உள்ள 1 ரூபா நாணயங்களின் எண்ணிக்கை 10 ரூபா நாணயங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கு ஆகும். இதற்கமைய உண்டியலில் எத்தனை 5 ரூபா நாணயங்கள் உள்ளன என்று கேட்டுகிறார். என்ன கேள்வி? இப்போ நாங்கள் இந்த பிரச்சனை என்னங்க, 5 ரூபா நாணயங்கள் எத்தனை இருக்கு என்று கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது கூற்றை மட்டும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாமா அல்லது 2வது கூற்றை மட்டும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாமா என்கிறத நாங்கள் ஆராயன். சரி, இதை கணக்கெல்லாம் செஞ்சிருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் இது கணக்கு செய்யாமல் செஞ்சிரு விளங்காது. சரி, நம்ம சும்மா நோமலாக பார்ப்போம். கணக்கு மாதிரி போட்டு பாருங்கள். ஒரு உண்டியலில் 1 ரூபா நாணயம் இருக்குது, 5 ரூபா நாணயம் இருக்குது, அதே மாதிரி 10 ரூபா நாணயம் இருக்குது. இப்போ அதில் சொல்கிறாங்க வேறு இன்னொரு விஷயம் உண்டு. அதில் உள்ள 10 ரூபா நாணயங்களின் எண்ணிக்கை 5 ரூபா நாணயங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு ஆகும். அப்போ 10 ரூபா நாணயம் எத்தனை இருக்குதாம்? 5 ரூபா நாணயம் எத்தனை இருக்குதோ அதில் 2 மடங்கு நாணயங்கள் 10 ரூபா நாணயம் இருக்குதாம். உதாரணமாக 5 ரூபா நாணயம் ஒரு 10 நாணயங்கள் இருந்தால் 10 ரூபா நாணயங்கள் எத்தனை இருக்கும்? 20 இருக்கும். அப்போ எங்களுக்கு 5 ரூபா நாணயங்கள் எத்தனை இருக்குன்னு தெரியாதல நாங்கள் ஒரு கணிதத்தில் அதை எடுப்போம். அப்போ நாங்கள் எக்ஸ் எண்ணிக்கையான 5 ரூபா நாணயங்கள் இருக்குன்னு சொன்னால் 10 ரூபா நாணயங்கள் எத்தனை இருக்கும்? 5 ரூபாவில் 2 மடங்கு, அப்போ 2x இருக்கு. திரும்ப இன்னும் ஒரு தரவு சொல்கிறான். அத்துடன் அதில் உள்ள 1 ரூபா நாணயங்களின் எண்ணிக்கை 10 ரூபா நாணயங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கு ஆகும். 10 ரூபா நாணயம் எத்தனை இருக்குதோ அதில் 3 மடங்கு நாணயங்கள் 1 ரூபா இருக்குது. இப்போ 10 ரூபா நாணயம் 2 இருந்தால் 2x இருந்தால் 1 ரூபா நாணயங்கள் எத்தனை இருக்கும்? அது 3 மடங்கு எவ்வளோ? 6x இருக்கும். சரி, இப்போ முதலாவது பிரச்சனத்தை வச்சு மட்டும் தீர்க்கலாமான்னு பார்ப்போம். இவ்வளவுதான் பிரச்சனத்தில் தந்தது. முதலாவது கூற்றை மட்டும் வச்சு கொண்டு இதை தீர்க்கலாமான்னு பார்ப்போம். உண்டியலில் உள்ள மொத்த பண பெறுமதி எவ்வளவாம்? 1550 ரூபாய். உதாரணமாக 1 ரூபா பணம் எவ்வளோ இருக்கும்? 6x எண்ணிக்கையான நாணயங்கள் இருக்குது. எவ்வளோ பெறுமதி இருக்கும்? 1 ரூபா. 6x தர உண்டு. உதாரணமாக 1 ரூபா நாணயம் ஒரு 10 இருந்தால் அப்போ 1 ரூபா எவ்வளோ? 1 ரூபா இருக்கும்னு கேட்டான்னு சொன்னால் எவ்வளோ வரும்? 10 ரூபான்னு வரும். அதே மாதிரி 6x எண்ணிக்கையான நாணயங்கள் இருக்கு. அப்போ 6x தர உண்டு எவ்வளவோ? 6x. 5 ரூபா பெறுமதியான நாணயங்கள் எக்ஸ் எண்ணிக்கையான இருக்கு. அப்போ எக்ஸ் தர 5 எவ்வளோ? 5x. 10 ரூபா நாணயங்கள் 2x இருக்கு. அப்போ எவ்வளோ இருக்கும்? 10 ரூபா 2x தர 10 20x. இப்போ இவ்வளவுமே எவ்வளவு சமனாரிக்குமா? 1550 ரூபாய்க்கு சமனாரிக்குமா? இப்போ
6x 5x 20x கூட்டினா 31x சமன் 1550 ரூபாய். பெருக்குப்படுற 31 சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது பிரிபடும் x சமன் 1550 ரூபாய் 31 பிரிச்சிங்கன்னு சொன்னால் 50 x சமன் 50. அப்போ என்ன கேட்டிருக்கானுங்கள்ட்ட பிரச்சனம் இதற்கமைய உண்டியலில் எத்தனை 5 ரூபாய் நாணயங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை எக்ஸ் எண்ணிக்கையானது எக்ஸ் எவ்வளவு 50 நாணயங்கள் இருக்கு. ஸோ அப்போ முதலாவது தீர்மானத்தை வச்சு தீர்க்கலாம். இப்போ நாங்கள் முதலாவது தீர்மானத்தை வச்சு கூற்றை வச்சு கொண்டு பிரச்சனத்தை தீர்க்கலாம் என்று எங்கிறதுக்காண்டி இலக்கம் ஒன்றை போடுறதில்லை. 2 கூற்றுக்களையும் நாங்கள் பார்க்கணும் கட்டாயமாக. முதலாவது கூற்று ஓகேண்டா வச்சுக்கிட்டு இப்போ முதலாவது கூற்றை மறந்துடணும். 2வது கூற்றுக்கு வாங்க. 2வது கூற்று என்ன? உண்டியலில் உள்ள நாணயங்களின் மொத்த எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும். 1 ரூபாய் நாணயம் எத்தனை இருக்குது? 6x இருக்குது. 2 ரூபா நாணயம் எவ்வளோ இருக்குது? சாரி 5 ரூபாய் நாணயம் எக்ஸ் இருக்குது. 10 ரூபாய் நாணயம் எவ்வளோ இருக்குது? 2x இருக்குது. இப்போ இந்த எல்லா நாணயங்களோட எண்ணிக்கையை கூட்டினா எவ்வளவு சமனாக இருக்குதா? 450 நாணயங்கள் இருக்குதான். இப்போ எல்லாத்தையும் கூடி நீங்கள் என்ன சொன்னால் 6x மேல் x 7x 2 9x சமன் 450. அப்போ பெருக்கப்படுற 9 சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது பிரிபடும் x சமன் 450 9ஆல் பிரிச்சோம்டா x சமன் 50. அப்போ 5 ரூபாய் நாணயங்கள் எத்தனை? எக்ஸுண்டா 50. ஸோ 2வது கூற்றையும் வைத்து தீர்த்து கொள்ளலாம். அப்போ கூற்று 1 2 ஆகிய இரண்டையும் வெவ்வேறாக பயன்படுத்தி பிரச்சனத்திற்கு தீர்வு காண முடியும் எனின் எத்தனை போடுற? இலக்கம் 4. அப்போ ஒன்றையும் வச்சு தீர்க்கலாம், 2ஐயும் வச்சு தனித்தனியே அது 2ஐயும் வச்சு தீர்த்து கொள்ளலாம் என்றா இலக்கம் 4 போடும். சரி, அதே மாதிரி பிரச்சனை 2 பாருங்க. பிரச்சனை 2 ஒரு நிறையில், அப்போ பிரச்சனத்தை நாங்கள் எழுதி கொள்வோம். என்னது? ஒரு நிறையில் மாதவி, நவோமி, அமாமி, நிலுக்கா, வருணி என்ற 5 பெண்கள் நிற்கின்றனர். அந்நிலையில் நிலுக்காவுக்கு முன்னால், அப்ப நிலுக்காவுக்கு முன்னால் யார் இருக்கா? நிலுக்காவுக்கு முன்னால் மாதவி நிற்கின்றாள். மாதவிக்கு முன்னால் யார் நிற்கிறார்? அமாமி நிற்கிறார். எனின் நிறையில் மிகவும் பின்னால் நிற்பவர் யார் என்று பிரசனம் என்ன? நிறையில் மிகவும் பின்னால் நிற்பவர் யார்? இப்போ முதலாவது கூற்றை வச்சு கொண்டு அதுக்கு பிரசனத்துக்கு தீர்வு காணலாமான்னு பார்ப்போம். முதலாவது கூற்று என்ன? அந்நிறையில் அமாமிக்கு முன்னால் நவோமி நிற்கிறாள். அமாமிக்கு முன்னால் யாரா? நவோமி. இப்ப இந்நிறையில யாராக கடைசியா இருக்கான்னு சொல்லிடுமா? மொத்தம் 5 பேர் இருக்காங்க. மாதவி, நவோமி, அமாமி, நிலுக்கா, வருணி என்று 5 பேர் இருக்காங்க. ஆனால் தரவுல எத்தனை பேர் இருக்காங்க? இப்போதைக்கு முதலாவது கூற்றை வச்சு செய்கிற போதும் 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ முதலாவது கூற்றை மட்டும் வச்சு கொண்டு செய்ய முடியாது. இப்போ 2வது கூற்றுக்கு போ. இப்போ இது முதலாவது கூற்றை மறந்துடுங்க. முதலாவது கூற்று என்ன? அந்நிறையில் அமாமிக்கு முன்னால் நவோமி நிற்கிறாருங்கிறத மறந்துடுங்க. இப்போ மறந்துட்டு 2வது கூற்றை மட்டும் வச்சு செய்யலாமான்னு பார்ப்போம். அந்நிறைவில் மாதவிக்கு பின்னால் யார் நிற்கா? வருணி நிற்கா. இப்போ 2வது கூற்றை மட்டும் வச்சு கொண்டு இதற்கு தீர்வு காணலாமா? இல்லை. ஏன்? இதில் கடைசியாக 4 பேர் தான் இருக்காங்க. அமாமி, மாதவி, நிலுக்கா, வருணி என்கிற 4 பேர். ஆனால் எத்தனை பேர் வரணும்? 5 பேர் வரணும். அப்படி 5 பேர் வரல. ஸோ யார் கடைசியாங்கிறது தெரியாது. ஸோ 2வது கூற்றை மட்டும் வச்சு கொண்டு செய்யலாம். ஸோ இப்போ அடுத்து பார்க்கணும், இந்த 2 கூற்றுக்களையும் வச்சு கொண்டு செய்யலாமாண்டு. 2 கூற்றுக்களையும் வச்சு கொண்டு என்ன செய்யலாம்? முதலாவது கூற்று என்ன சொல்லுது? அந்நிறையில் அமாமிக்கு முன்னால் யாரு? நவோமி. ஸோ இந்த 2 கூற்றையும் வச்சு கொண்டு யார் கடைசின்னு சொல்லிடுமா? சொல்ல இயலா. ஏன்? வருணியா கடைசி, நிலுக்காவா கடைசிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ 2ஐயும் வச்சு கொண்டும் சொல்ல இயலாது. ஸோ 1 அல்லது 2 ஆகிய எந்த ஒரு கூற்றையும் பயன்படுத்தி பிரச்சனத்திற்கு தீர்வை காண முடியாது எனின் என்ன வரும்? இலக்கம் 5. ஸோ ஆன்சர் இலக்கம் 5. சரி, கடைசி 3வது கேள்வி. குறித்தோர் கடையிலிருந்து கணிப்பான் ஒன்றை வாங்கும் போது காஞ்சனாவுக்கு மீதி பணமாக
குறித்த பணத்திலும் பார்க்க 90 மேலதிகமாக கிடைத்தது. அதற்கு காரணம் கடை உரிமையாளர் 20 ரூபாய் தாள்களை 50 ரூபாய் தாள்களாகவும் 50 ரூபாய் தாள்களை 20 ரூபாய் தாள்களாகவும் தவறுதலாக கருதி மீதி பணத்தை கொடுத்தமையாகும். இங்கு மீதி பணத்தை கொடுப்பதற்கு கடை உரிமையாளர் 20 ரூபாய் தாள்களையும் 50 ரூபாய் தாள்களையும் மாத்திரம் பயன்படுத்தி இருந்தால் கணிப்பானுக்கான காஞ்சனா கொடுத்த பணம் யாது? பிரச்சனம் என்ன? கணிப்பானுக்கு காஞ்சனா கொடுத்த பணம் எவ்வளவுதான் பிரச்சனம். சரி, இப்போ எங்களுக்கு விளங்கிருக்கும் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு மீதி ஒன்று வரணும். அந்த மீதி எடுப்புமே சும்மா நம்ம செட்டு ஒரு மீதி ஒன்று வரணும். அந்த மீதி உண்மையாகவே ஜெட் தான் கொடுக்கணும். ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்கிறார் அவர்? ஜெட்டோட கூடுதலாக குறித்த பணத்தொகையிலும் பார்க்க 90 ரூபா கூட கொடுத்துருக்காரு. அப்போ நாங்கள் எடுப்போம் ஜெட் தான் கொடுக்கணும். உண்மையாகவே மீதியாக கொடுக்க வேண்டியது ஜெட் தான். ஆனால் அந்த மீதியை விட எவ்வளோ கூட கொடுத்துருக்காரு? 90 ரூபாய். சரியா? இதான் விஷயம். சரி, இப்போ முதலாவது கூற்றை வச்சு கொண்டு இதற்கு நாங்கள் தீர்வு காணலாமா என்று பார்ப்போம். என்ன முதலாவது கூற்று? கணிப்பானை வாங்குவதற்கு காஞ்சனா கடை உரிமையாளருக்கு கொடுத்த நாணயத்தாள்களின் பெறுமதி 1000 ரூபாய் ஆகும். ஸோ இதை வச்சு கொண்டு செய்யலாமா? தனியே இதை வச்சு கொண்டு செய்ய இயலாம். சரி, ரெண்டாவது மட்டும் வச்சு கொண்டு செய்யலாமான்னு பார்ப்போம். ரெண்டாவது என்ன? கடை உரிமையாளர் மீதி பணத்தை கொடுப்பதற்கு பயன்படுத்திய தாள்களின் மொத்த எண்ணிக்கை 70 ஆகும். உதாரணமா அவர் என்னென்ன தாள்களை பயன்படுத்துறாரு? 50 ரூபா தாளும் 20 ரூபா தாளும் மட்டும்தானே. நாம் 50 ரூபா தாள் எத்தனை கொடுத்துருப்பாருன்னு எடுப்போம். எத்தனை கொடுத்துருப்பார்? 50 ரூபா தாள் 50 ரூபா தாள் எத்தனை கொடுத்துருப்பார் தெரியா. அதனால நாங்கள் எக்ஸ்ன்னு எடுப்போம். 50 ரூபா தாளை எக்ஸ்ன்னு எடுப்போம். 20 ரூபா தாள் எத்தனை கொடுத்துருப்பாரு அதுவும் தெரியா. அதை நாங்கள் வைன்னு எடுப்போம். 50 ரூபா தாள் எக்ஸ்ன்றும் 50 ரூபா தாள்கிற எண்ணிக்கை எக்ஸ்ன்றும் 20 ரூபா தாள்கிற எண்ணிக்கை எக்ஸ் வைன்னு எடுப்போம். இப்போ 50 ரூபா தாள்றையும் 20 ரூபா தாள்றையும் எண்ணிக்கை எவ்வளவா? 7 ஆகும். அப்போ ரெண்டோட எண்ணிக்கை 7. இப்போ சரி, இப்போ இவர் உண்மையாகவே இது 50 ரூபா தாள் தானே. 50 ரூபா தாள்ற 50 ரூபா எத்தனை தாள்? எக்ஸ் எண்ணிக்கையான தாள் கொடுக்காது. ஒய் 20 ரூபா ஒய் எண்ணிக்கையான தாள் கொடுக்காது. கொடுத்த எவ்வளவு மீதி வரும்? உண்மையாகவே ஜெட் வரணும். ஆனால் இவர் மாற்றி கொடுத்ததால் எப்படி 20 எக்ஸுண்டும் 50 ஒய்ன்ட்டு மாறி கொடுத்ததால என்ன நடக்குது? 90 ரூபா கூட கொடுப்படு. இப்போ நாங்கள் இதிலிருந்து இது சும்மா எடுக்கணே 2வது சமன்பாடு, இது 1வது சமன்பாடு. 2வதுலேருந்து 1வது கழிப்போம். அதாவது 20 எக்ஸிலிருந்து சக 50 ஒய் சமன் ஜெட் சக 90. அதிலிருந்து 50 எக்ஸ் சக 20 ஒய் சமன் ஜெட். இதை கழிப்போம். அப்போ 20 எக்ஸ் இருக்குது, 50 எக்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா 30 எக்ஸ் கொடுக்கணும் மைனஸ் சக 50 ஒய் இருக்குது, 20 ஒய் கொடுக்கணும்னு சொன்னால் 30 ஒய் சமன் ஜெட் சக 90லேருந்து ஜெட்டை கழிச்சோம்னா 90. இப்போ 2லையும் 30 பொதுவாக இருக்கு. அப்போ நாங்கள் 30 பொதுவாக எடுப்போம். எடுத்துட்டு அப்போ என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் சக ஒய் சமன் 90. பெருக்கு பிற 30 அங்கால போகும்போது பிரிப்படும். மைனஸ் எக்ஸ் சக ஒய் எவ்வளவு? 90 30 பிரிச்சிங்கன்னா மைனஸ் எக்ஸ் சக ஒய் 3. எங்களுக்கு தெரியும் எக்ஸ் சக ஒய் எவ்வளவோ மேலே கிடது. எக்ஸ் சக ஒய் 7 மைனஸ் எக்ஸ் சக ஒய் எவ்வளவோ 3. இப்போ ரெண்டையும் கூட்டுவோம். ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் கொடுக்கணும். அப்போ ரெண்டும் வெட்டுப்படும். ஒரு ஒய் இருக்குது, இன்னொரு ஒய்யும் இருக்குது. ரெண்டையும் கூட்டினா 2 ஒய் 7 சக 3 சமன் 10. 2 ஒய் 10ண்டா ஒரு ஒய் எவ்வளவு? 5. இப்போ பார்ப்போம். எக்ஸ் சக ஒய் 7ண்டா ஒரு ஒய் 5, எக்ஸ்ண்டா 2. அப்போ உண்மையாகவே அவர் எப்படி கொடுத்துக்கணும்? 5 20 ரூபா தாளும் 2 50 ரூபா தாளும் கொடுத்தா சரியா இருக்கும். அப்போ 2 50 ரூபா தாளுண்டா எவ்வளவு? 100 ரூபா. 5 20 ரூபா தாளுண்டா அதுவும் 100 ரூபா. எவ்வளோ மீதி கொடுத்துருப்பாரு பாரு?
200 மீதி கொடுக்கணும். சரி, 200 மீதி. இப்போ இதை மட்டும் வச்சுக்கொண்டு அவள் கணிப்பானுக்கு எவ்வளோ கொடுத்தான்னு சொல்லிடுமா? ரெண்டாவது மட்டும் வச்சுக்கொண்டு இல்லை. இப்போ ரெண்டையும் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணணும். இப்போ அவர் கொடுத்தது 1000 ரூபா, மீதி கொடுத்துருக்காரு அவரை 200 ரூபா. அப்போ எவ்வளோ கணிப்பானுக்கு? 800 ரூபா. அப்போ இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு செய்யணும்னு சொன்னா பாருங்க, கூற்று 1, 2 ஆகிய இரண்டையும் ஒன்றாக பயன்படுத்தி பிரச்சனத்திற்கு தீர்வை காண முடியும் எனில் இலக்கம் 3ஐயும். ஸோ ஆன்சர் 3.